குடல் குழம்பு, தலைக்கறி குழம்பு, சிக்கன் சிந்தாமணி 3 ஐட்டம் தான். ஆனால் மூக்கு முட்டை சாப்பிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபர்ஸ்ட் குடல் குழம்பு அப்படியே போட்டு பிரட்டிட வேண்டியது தான். குடல் நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் செஞ்ச குழம்பு மாதிரி இருக்கு. ஒரு கப் வாங்கினா 2 பேர் ஷேர் பண்ணலாம். தலைக்கறி 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். அபாரம். எச்சக்கையை போட்டு உழப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நானே போட்டுக்கிட்டேன். அவ்வளவு டேஸ்ட். நோ ஷேரிங். முடிச்சிட்டேன். அடுத்து சோத்துல பாத்தி கட்டி நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி தரம்பிட்டு இருக்கேன். பக்கத்தில் சைவம் சாப்பிட்ற ஒரு ஃபாலோவர் வந்து சிக்கிட்டாரு. சைவமா இருந்து நம்ம பக்கத்துல உட்கார முடியாது. சும்மாவே நம்ம செமத்தீனி. நீங்க சைவமா வேற இருந்தீங்கன்னா கஷ்டம் தானே. சிக்கன் சிந்தாமணி நல்லா இருக்கு. ஆனா பொடி பொடி எலும்பு வருது. கொஞ்சம் உஷாரா சாப்பிடணும். டேஸ்ட் இந்த மீன் முட்டையை வறுத்து கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கு. ரசம் ஊத்தும் போது பார்த்தாலே நல்லா இருக்குது. மனமும் நல்லா இருக்கு. செம்ம திருப்தி. இவங்க கிட்ட தயிரும் நல்லா இருக்கு. கவுண்டமணி என்ன பாசையில் சொல்லணும்னா இந்த சின்ன கடையில தாங்க சிறப்பான விருந்து சாப்பிட்டேன். வேற எங்கேயும் இல்லைங்க. நம்ம திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தாங்க, பல்லடம் மெயின் ரோட்லயே 1965 இருந்தே இந்த கோழிக்கடை 555 மெஸ் இருக்கு. உள்ள 3 டேபிள் தான். கொஞ்சம் இடைஞ்சல் தான், ஆனாலும் செம்ம தீனி தாங்க.